ஜிஎஸ்டி என்பது தமிழ்நாடு வெர்சஸ் மத்திய அரசு என்று மாறுகிறதா, ஒரு மோதல் போக்கா மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது குறித்து பேசுவதற்காக எம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம் அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். ஸ்ரீராம், ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு வெர்சஸ் மத்திய அரசா மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மத்திய நிதியமைச்சர் கூட செய்தியாளர் சந்திப்புல ஜிஎஸ்டி ஒரு பினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ற விஷயத்தை தான் நாங்க கொடுக்க முடியும் மாநில அரசுக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு அவங்க சொன்ன உதாரணமே 100 ரூபாயில 50 ரூபாய் மாநிலத்திற்கும் 50 ரூபாய் சென்ட்ரலுக்கும் போது அந்த சென்ட்ரலுக்கு வர 50 ரூபாயிலையும் 41% நாங்க ஸ்டேட்டுக்கு தான் கொடுக்குறோம். இதை எல்லாத்தையும் கவர்னிங் பண்றது பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ பினான்ஸ் கமிஷன் சொல்றதுதான் நாங்க செய்வோம் அப்படின்னா மத்திய நிதியமைச்சருக்கான பொறுப்புகள் என்னவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல இந்த ஜிஎஸ்டி விவகாரம் அது தொடர்பாக நடந்த ஒரு மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன்ட்ட ஒரு சிறு வணிகராக இருக்கக்கூடிய ஒரு அன்னபூர்ணாவோட உரிமையாளர் கேட்கறதுலேருந்து தான் இந்த பிரச்சனை துவங்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க இங்கேருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு பன்னுக்கு 5% ஜிஎஸ்டி, க்ரீமுக்கு 5% ஜிஎஸ்டி, மொத்தமாக இதை சேர்த்து வைக்கும்போது க்ரீம் பண்ணுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கிறீங்க, இது எப்படி சரியாக இருக்கும், இதை மக்கள்கிட்ட நாங்கள் எப்படி புரிய வைப்போம் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அது தொடர்பாக இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகும் அடுத்தும் ஊடகங்களில் இது பேசு பொருளாகிற சமயத்தில் பாஜக தரப்புலேருந்து ஒரு வீடியோ வெளியிடப்படுது. அதில் இந்த அன்னபூர்ணா ஹோட்டலோட உரிமையாளர் போய் நிதியமைச்சர்கிட்ட மன்னிப்பு கோர்ற விதமாக அந்த வீடியோவை பாஜகவே வெளியிடுறாங்க. அப்போ இந்த விஷயம் இன்னும் பெரிய அளவில் பேசு பொருளாகுது. உங்களை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அவரை கேள்வி கேட்குறவரை திரும்ப கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து கேள்விகள் எழுப்பப்படுது. அது இங்கே தமிழக அளவில் திமுகவோட துணை பொதுச் செயலாளர் கூடிய கனிமொழி இப்படி ஒருத்தர் தமிழர்களை அவமதிக்கிற செயல் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இந்த விஷயம் தேசிய அளவில் பேசு பொருளாகுது. பணக்காரர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிற இந்த அரசாங்கம் சிறு வணிகர்களை அவமதிக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியும் தன்னோட கண்டனத்தை பதிவு செய்யும் போது இந்த பிரச்சனை தேசிய அளவிலான பிரச்சனையா மாறுது. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த வீடியோ பாஜக வெளியிட்டதுனால பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் செய்கிறாரு. அதுல இந்த வீடியோவை வெளியிட்டதற்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி, அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அரங்கில் நடந்தது, அதை பொதுவெளியில் வெளியிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் அவர் அதுல மன்னிப்பு கோரியிருந்தாரு. அதுக்கு அடுத்து இப்போ இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் செய்தியாளர்களோட கேள்விக்கு பதிலளிக்கும் போது மத்திய அரசோட இந்த செயல் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சது மூலமா இதுவரைக்கும் அரசியல்வாதிகள், வணிகர்கள் இவங்க தரப்புலேருந்து எழுந்து வந்த கண்டனம் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரோட கண்டனத்துக்கு பிறகு தமிழ்நாடு வெர்சஸ் மத்திய அரசு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கு.